எல்லாருமே வந்து லக்னத்தை வச்சு தான் வந்து சொல்கிறாங்க. சில பேர் வந்து லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல், இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இப்போ நீங்கள் லக்னத்தை வச்சே பலன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, பின்ன எப்படி வந்து பலன்கள் எடுப்பீங்க? மிக அருமையான கேள்வி மேடம். லக்னம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விளம்பரம் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா தோற்றம் மறைவுன்னு கொடுப்பாங்க. அந்த மறைவுன்றது ஆயுள் குறிக்கலாம் இல்லையா? அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷ லக்னத்தோட பிறப்பும் செவ்வாயா வரார் பூமி. 8ஆம் இடம் நான் பிறக்கிறது பூமியில், என்னுடைய மறைவும் அதே பூமியில். இதை மேட்ச் பண்ணி தான் வந்துங்க அந்த கிரகங்கள்ல அந்த காலத்தில் ஒதுக்கி இருக்கிறாங்க. 1ஆம் இடத்துக்கு 8 செவ்வாய். எப்படி சொத்துக்கள் வந்து அவங்க ஆயுளுக்கு அப்புறம் சொத்துக்கள் சுகங்கள் எல்லாம் போகுதோ அதே மாதிரி தான் பாவ புண்ணியங்களும் போய் அதே தாங்க மேடம். இப்போ குரு அப்படின்றது வந்து நீங்க சொல்றது அதே தான். சொத்து எப்படி போற மாதிரியோ அதே மாதிரி தான் பாவ புண்ணியங்கள் அங்கே போகும். சித்த வைத்தியம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதில் அந்த புதன் அப்படிங்கிற போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது அந்த வாதம் அப்படிங்கிற அமைப்பில் அது வந்துடும். அப்போ நோய்கள்லாம் பேஸ் பண்ணும்போது ஒரு பிளானட் வந்துருச்சுங்களா, அடுத்து எனக்கு தேவை மனைவி. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் விஞ்ஞான ஜோதிடர், 20 வருடத்துக்கு மேல ஜோதிட துறையில அனுபவம் வாய்ந்தவர், ஈரோடு நல்ல சிவம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திருவருள் டிவி நேயர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள். உங்களுடைய சேனல் மென்மேலும் வளரணும், உங்கள் சேனலை பார்த்து பொதுமக்களும் நிறைய ஒரு விழிப்புணர்வு அடையணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அது நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ வந்து நீங்கள் ஜோதிடத்தை ஒரு புது கண்ணோட்டமாக பார்க்குறீங்க. ஜோதிடம்ங்கிறது ஆன்மீகமா, விஞ்ஞானமா, அறிவியலா? நீங்கள் கொஞ்சம் அதற்கான விளக்கத்தை முதல்ல நேயர்களுக்கு சொல்லிடுங்க. ஏன்னா மற்றவர்கள் பார்க்குறதுக்கும் நீங்கள் வந்து ஜோதிடத்தை பார்க்குறதுக்கும் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம் இருக்குது. ஆமாம் மேடம். அதாவதுங்க, ஜோதிடம் அப்படின்றது பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். பார்த்தீங்க அப்படின்னா 12 கட்டங்கள். அந்த 12 கட்டம் அப்படின்றது வந்து 12 வீடுகள், ராசி கட்டங்கள் அப்படின்னு தான். அதில் ராசிகள் அப்படின்றது சந்திரன் எந்தெந்த கட்டத்தில் இருக்குது அதுதான் நம்ம ராசியாக நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம். அடுத்தது இது நான் விஞ்ஞானம் அப்படின்றது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்திரை மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசியில் சூரியன் 1 டிகிரியில் இருக்கும். அதுதான் மையப்புள்ளி, மாதத்தின் வருடப்புள்ளி. அது அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆங்கில மாதங்கள் கிடையாது, தமிழ் மாதம் தான். இப்போ ஜோதிடம் வந்த காலகட்டத்தில் ஆங்கிலம் அப்படின்றதே கிடையாது. அப்போ தமிழ் மாதம் தான். நீங்கள் தமிழ் பேஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசியில் ஒரு சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறக்கிற குழந்தைக்கு 1 டிகிரியில் இருக்கும். அந்த 12 கட்டம் இருக்குது இல்லைங்களா, அந்த பூமியோடைய சுற்றுலா 360 டிகிரி. அதைத்தான் வந்து 12 கட்டமாக பிரித்து ஒரு கட்டத்துக்கு 30 டிகிரின்னு போட்டிருப்பாங்க. இதில் பங்குனி மாதம் 30ஆம் தேதி அன்னைக்கு அதே குழந்தை பிறந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜாதகம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூரியன் 360 டிகிரியில் இருக்கும். அப்போ சித்திரை 1ஆம் தேதி பிறக்கிற குழந்தைக்கு சூரியன் 1 டிகிரி, 2ஆவது தேதியில் பிறக்கிற அன்னைக்கு 2வது டிகிரி, 30வது டிகிரி பிறக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசியில் 30வது டிகிரியில் அந்த சூரியன் இருக்கும். வைகாசி மாதம் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போயிடும். அப்போ 30 முடிஞ்சது, அங்கே 31 ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 12 கட்டத்துக்கு 12 மாதங்கள் வருதுங்களா. அப்போ நீங்கள் பங்குனி மாதம் வரும்போது 330 to 360 வரும். அப்போ பங்குனி மாதம் 30ஆம் தேதி ஒரு குழந்தை பிறக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் 360 டிகிரியில் இருக்கும். அப்போ இது உலகம் உருண்டை வடிவமானது, பூமியோட சுற்றுலா 360 டிகிரி என்பதை பழங்காலத்திலே முன்னோர்கள் கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து நம்ம ஜோதிடத்துறையில் வந்திருக்குது. ஜோதிடத்துறை இன்னைக்கு வந்தது கிடையாது. அது உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். சரிங்களா? அதனால இது அறிவியல் அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் நான் அதை பார்க்க வரேன். கண்டிப்பாக. ஏன்னா ஜோதிடம் என்பதே வந்து கணிதம் தான். எல்லாமே ஒரு கணிதம். எல்லாமே கால்குலேஷன்ஸ் பண்ணி தான் வந்து கிரக அமைப்புகளாக இருக்கட்டும், இல்லை இப்போ கோச்சார பிளானட்ஸ் மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு கணிதம் தான். ஒரு ஜோதிடராக இருக்கீங்க, நீங்கள் எந்த விதமான ஜோதிட முறையை கையாளுறீங்க? ஏன்னா ஜோதிடத்தில் பல விதமான ஜோதிட முறைகள் நம்ம நேயர்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த முறையை வச்சு பலன்கள் சொல்கிறீங்க? அருமையான கேள்வி மேடம். அதாவது ஜோதிட முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரம்பரிய முறைன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பராசரர், அப்புறம் கேபி சிஸ்டம், அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிறைய முறைகள் பார்க்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிருகுநந்தி நாடின்னு ஒரு முறை இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லக்னம் வராது. அது 9 கிரகங்களுடைய இடைவெளி, பார்வை, சேர்க்கை, இதை வச்சு தான் டிஃபைன் பண்ணி தான் அந்த எடுத்துகிட்டு வருவாங்க. இதில் காலபுருஷ லக்னம் மட்டும்தான் மையமாக வரும். அதை தவிர வேறு எதுவுமே அங்கே லக்னமே தொடமாட்டாங்க. லக்னமே இல்லாத ஒரு ஜோதிடம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 100% வந்து பிருகுநந்தி நாடி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக துல்லியமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நிமிஷம். எல்லாருமே வந்து லக்னத்தை வச்சு தான் வந்து சொல்கிறாங்க. சில பேர் வந்து லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல், இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இப்போ நீங்கள் லக்னத்தை வச்சே பலன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, பின்ன எப்படி வந்து பலன்கள் எடுப்பீங்க? மிக அருமையான கேள்வி மேடம். லக்னம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை எத்தனை மணிக்கு பிறந்திருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு மையப்புள்ளி. கரெக்ட். இப்போ இன்னைக்கு புரட்டாசி மாதம். இப்போ புரட்டாசி மாதம் காலையில் ஒரு 7 மணிக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதத்தப்போ சூரியன், அப்போ சொல்லும்போது சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா கன்னியில் இருக்கும்.
நீங்கள் காலைல ஒரு 7 மணிக்கு புரட்டாசி மாதம் பிறக்குதுன்னா அந்த குழந்தைங்க அத்தனை குழந்தைங்களுக்கும் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அந்த காலைல ஒரு 2 மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா கன்னியா லக்னம் தான் ஆரம்பிக்கும். ஆமா. அதுக்கடுத்த 2 மணி நேரத்துக்கு அப்புறம் துலா லக்னம், அப்புறம் விருச்சிக லக்னம், தனுசு லக்னம், மகரம், கும்பம் அப்படின்னு போய் 24 மணி நேரம் முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா பழையபடிக்கு அதே இடத்துல கன்னியில் வந்து நிற்கும். ஓகேங்களா? அப்போ லக்னம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை மணிக்கு இந்த குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு மையப்புள்ளி தானே தவிர, லக்னத்தை எந்த விஞ்ஞானமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய் இதெல்லாம் வந்து விஞ்ஞானம் ஏற்றுக்குது. நீங்கள் ராகு கேதுகள் மட்டும் விஞ்ஞானம் ஏற்றுக்கல. அதைத்தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சிருக்காங்க, சாயா கிரகங்கள் அப்படின்னு இருக்காங்க. நம்ம இங்கிலீஷில் வந்து இவங்க சொல்லும்போது ஷேடோ பிளானட் அப்படின்றாங்க. நம்ம சாயா கிரகங்கள் அப்படி தான். அப்போ விஞ்ஞானம் அப்படின்றது முதல்லயே சொல்லுது ராகு கேதுகள் கிரகங்கள் கிடையாது. இந்த 7 கிரகங்கள் தான் கிரகங்கள் அப்படின்றது ஒத்துக்குது. அதையே தான் நானும் ஃபேஸ் பண்ணுறேன். அப்போ லக்னம் அப்படின்றது விஞ்ஞானம் ஏற்றுக்கலையே, அதனால லக்னம் தேவையில்லை. ஸோ நீங்க வந்து இந்த 12 கட்டத்துல இருக்கிற கிரக சேர்க்கையை மட்டும் வச்சுதான் பலன் சொல்றீங்க கண்டிப்பாங்க தவிர மேடம். லக்னம்ங்கிற ஒரு விஷயத்த சொல்லல. காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிருகுநந்தி நாடியில ரொம்ப பெருசா பார்க்கப்படுற ஒரு விஷயம். கண்டிப்பாங்க. இதுல வந்து இந்த 1ஆம் வீடு 8ஆம் வீடு இதற்கான சம்பந்தம் என்ன, இதற்கான தொடக்கம் முடிவு அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க. இதற்கான விஷயங்கள் என்ன நீங்களே சொல்லுங்க. மிக முக்கியமான கேள்விங்க மேடம். திருவருள் டிவி நேயர்களுக்கு இது ஒரு இந்த கேள்வி வந்து நீங்கள் எல்லாரும் கேட்கணும்னு நினச்ச கேள்வி தான் மேடம் கேட்டிருக்காங்க. அதுக்காக மேடம்க்கு முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நன்றி சொல்லிக்குவோம். மேடம், இந்த கேள்விக்கு உண்டான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷ லக்னத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லக்னம் அப்படின்றது மேஷம் தான். ஆமா. அந்த மேஷம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய வீடு. செவ்வாய் என்றது பூமி. இப்போ ஒவ்வொரு உயிரும் ஜனிக்கக்கூடியது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பூமியில் தான். ஒரு மரமாகட்டும், செடியாகட்டும், கொடியாகட்டும் எல்லாமே பிறப்பு அப்படின்றது பூமியில் தான். நல்லது நடந்தாலும் கெட்டது எல்லாமே பூமி தான். இப்போ அதுதான் காலபுருஷ லக்னத்துக்கு ஒன்று. நம்ம ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த குழந்தையுடைய வளர்ச்சிக்கு தேவை அப்படிங்கும்போது 2வது இடம். அது 2வது இடம் பார்த்தீங்க அப்படின்னா தனம், குடும்பம், வாக்கு இதெல்லாம் வேணும். அதுக்கு யார் வரான்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 2வது வீட்டுக்கு. 3வது வீட்டுக்கு வந்து கொஞ்சம் தைரியம், வீரியம் எல்லாம் வேணும். ஒரு குழந்தைக்கு நம்ம ஆளுமைத்தன்மை இதெல்லாம் தைரியம், வீரியம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, இளைய சகோதரி இதெல்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்புறம் 3வது வீட்டுக்கு அந்த புதன் வந்துடுவார். 4வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகஸ்தானம் அப்படிம்பாங்க. அந்த 4ஆம் அதிபதி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன். அந்த 4ஆம் இடம் அப்படின்றது வந்து தாயார் ஸ்தானம் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. அதுக்கு ஒரு சந்திரன் அதை அப்படி பாவத்தை மட்டும் வச்சுக்கோங்க. கல்வி அப்படின்னு வரும். 5ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புத்திரஸ்தானம், பூர்வீக ஸ்தானம் அப்படின்னு வரும். 6ஆம் இடம் கடன், நோய், எதிரி இதெல்லாம் கொண்டு வருவாங்க. 7ஆம் இடம் என்பது ஒருத்தருக்கு மனைவி தேவை, குடும்ப வாழ்க்கை, இல்வாழ்க்கை அப்படின்றது 7 வரைக்கும் வந்துருச்சுங்களா. இப்போ 8வது வீடு அப்படின்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 8ங்கிறது ஒருத்தர் ஆயுளை வந்து நிர்ணயிக்கும். அருமை அருமை அருமை. அதாவது 8ஆம் பாவம் அப்படின்றது ஆயுள் ஸ்தானம். இப்போ அந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரும் செவ்வாய் தான். அப்போ ஒரு மனிதன் பிறந்துட்டான். பிறந்ததுக்கு அப்புறம் எதெல்லாம் தேவையோ அதெல்லாமே 2ஆம் பாவம் 3ஆம் பாவத்தில் எல்லாமே வந்துருச்சு. இல்வாழ்க்கையும் தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க 8ஆம் இடம் அப்படின்றது ஆயுளே முடிஞ்சு போச்சு. ஒரு மனுஷன் ஆயுள் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் எங்கே போவான்? மறுபடியும் அதே பூமிக்குள்ளே தான் போகிறாங்க. 1ல் தொடங்கி 8ல் முடிகிறது. அப்போ பூமியில் பிறக்கிறாங்க, அதே பூமிக்குள்ளே ஆயுள் முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ 1ஆம் இடம் 8ஆம் பாவம் காலபுருஷ லக்னத்துக்கு எப்படி அதை மையமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நம்ம 8ஆம் இடம் அப்படின்றத ஒரு நெகட்டிவாக பார்க்குறோம். 8ஆம் இடம் அப்படின்றது 8வது இடம் அப்படின்னு வச்சுக்கலாம். நமக்கு எதுக்கு 8வது? அதனால தான் வந்து என்னமாங்கன்னா ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியில் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மறைவு ஸ்தானம் அப்படிம்பாங்க. இங்கே என்னென்னா நம்ம மறைஞ்சிடுறோம். நான் 8ஆம் இடம் ஆயுள் இல்லைனாலும் நம்ம ஒரு விளம்பரம் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா தோற்றம் மறைவுன்னு கொடுப்பாங்க. அந்த மறைவுன்றது ஆயுள் குறிக்கலாம் இல்லையா? அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷ லக்னத்தோட பிறப்பும் செவ்வாயாக வரார் பூமி. 8ஆம் இடம் நான் பிறக்கிறது பூமியில், என்னுடைய மறைவும் அதே பூமியில். இதை மேட்ச் பண்ணி தான் வந்துங்க அந்த கிரகங்களில் அந்த காலத்தில் ஒதுக்கி இருக்கிறாங்க. 1ஆம் இடத்துக்கு 8 செவ்வாய். அதேமாதிரி 2ஆம் இடம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனம், வாக்கு அப்படிம்பாங்க. தனம் அப்படின்னாவே பணம். அது யார் கையில் வரும்? ஒரு குடும்பத்தில் பணம் சம்பாதிக்கிறது ஆணாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணக்கூடியது பெண்கள். அது சுக்கிரன். பணம்னாலும் சுக்கிரன் தானே. அந்த மனைவி யார்? அதுக்கு நேர் 7வது வீடு. காலபுருஷனுக்கு 7வது வீடு. அதுவும் யாருன்னு பாருங்க, சுக்கிரன் தான். அப்போ மனைவியிடம் பணம், இந்த 2 சுக்கிரன் ஒத்து வருதுங்களா? அப்போ காலபுருஷ தத்துவத்தை வச்சு தான் இந்த லக்னத்தையே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் பிருகுநந்தி நாடி முறை நமக்கு சொல்லி கொடுக்கறது. சரி, இப்போ நீங்கள் 1லேருந்து 8 வரைக்கும் சொல்லிட்டீங்க. ஆனால் காலபுருஷ தத்துவத்தில் 12 கட்டங்கள் இருக்குது. பார்க்குறவங்களுக்கு வந்து அப்போ நான் 9வது கட்டத்தில் இருக்கிற தனுர் ராசி, 10வதுல இருக்கக்கூடிய மகரம், 11 கும்பம், 12 மீனம், இதற்கான அர்த்தம் விளக்கம் என்ன, அப்போ எங்களுக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. இது அருமையான கேள்வி. சூப்பருங்க மேடம். உங்கள் கேள்வி அருமையான கேள்வி. அதாவது இந்த 8ஆம் பாவத்தோடு முடிஞ்சு போச்சு. நம்ம இந்த கிரகங்கள் எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சனிக்கு வந்து கர்மகாரகன் அப்படிம்பாங்க. குரு பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா கௌரவம், பூர்வ புண்ணியம். பூர்வ புண்ணியமெல்லாம் எங்கே ஒர்க் அவுட் ஆகுங்க? இறப்புக்கு பின்னாடி. இப்போ எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் செஞ்ச புண்ணியம் எனக்கு வருது அப்படின்னா அவங்க இறந்ததுக்கப்புறம் எனக்கு வருது.
அப்போ அந்த பூர்வ புண்ணியம் அப்படின்றது எப்படி கிடைக்கும்? எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் என்னுடைய பாவ புண்ணியம் அவர் அனுபவிச்சு தான் இருக்க போகிறார். அப்போ 8ஆம் இடத்து வரைக்கும் எங்கள் அப்பா வந்துட்டார். அவர் போனதுக்கப்புறம் தான் அவருக்கு எனக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு மனிதன் 8ஆம் இடத்தோட ஆயுள் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த 9, 10 நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த 9ஆம் இடமும் அடுத்து 12ஆம் இடமும் பார்த்தீங்க அப்படின்னா குருன்ற பிளானட் வரும். அந்த குரு என்ன சொல்லுவீங்க? ஞானகாரகன், மோட்சகாரகன். அது எப்படி சொல்லுவோம்? ஞானகாரகன் அப்படின்றது வந்து ஞானத்தை தரக்கூடிய ஒரு குரு. நீங்கள் கேது சொல்லுவீங்க. நம்ம தான் கேது வந்து ஒரு ஷேடோ பிளானெட்டில் கொண்டு வந்துட்டோம். அதனால் குருவுக்கு வந்து ஒரு மரியாதைக்குரிய கௌரவம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிம்பாங்க 9ஆம் இடத்தை. அப்புறம் வந்து தகப்பனாருக்கு உண்டான பாவமாக பார்ப்பாங்க. இப்போ அந்த ஆயுளுக்கு அப்புறம் வரக்கூடியது எல்லாம் தான் எனக்கே வரப்போகுது. அப்போ நான் ஆயுளோடு என்னது முடிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது ஆயுளுக்கு அப்புறம் அது என்னோட ஜாதகம் எடுத்துக்கிட்டா என்னுடைய ஆயுளுக்கு அப்புறம் வரக்கூடியது என் பசங்களுக்கு தான் போகுது. அந்த எப்படி குரு சொத்துக்கள் வந்து அவங்க ஆயுளுக்கு அப்புறம் சொத்துக்கள் சுகங்கள் எல்லாம் போகுதோ அதே மாதிரி தான் பாவ புண்ணியங்களும் போய் அதே தாங்க மேடம். இப்போ குரு அப்படின்றது வந்து நீங்கள் சொல்கிறது அதே தான். இப்போ சொத்து எப்படி போகிற மாதிரியோ அதே மாதிரி தான் பாவ புண்ணியங்கள் அங்கே போகும். 9ஆம் பாவம் அப்படிங்கும்போது பூர்வ புண்ணியம் அப்படின்றீங்க. அந்த அடுத்தது 10ஆம் பாவம் 11ஆம் பாவத்துக்கு நீங்கள் ஒரு பலன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பராசர முறையில், அதாவது பாரம்பரிய முறையில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 10ஆம் இடத்தை வந்துங்க கர்மகாரகன் கர்மஸ்தானம் அப்படிம்பாங்க. கர்மானா என்னங்க? அனுபவிக்கிறது தானே. அதுதாங்க சனி. அந்த 10, 11 கர்மாவினால் வரக்கூடிய லாபம் சனி. கர்மா என்பது சனி, அதனால் வரக்கூடிய லாபம் சனி தான். நீ என்ன விதைச்சிங்களோ அதுதான் முதக்கு போகுது. அதுதான் கர்மா. அப்போ கர்மா அப்படின்றது சனி, அதனால் வரக்கூடிய லாபம் 11ஆம் பாவமும் சனிக்கு ஒதுக்கியிருக்காங்க. இந்த பூர்வ புண்ணியத்தோடைய பலன் தான் நீ நிம்மதியப்பட்டு தூங்குறது 12ஆம் பாவம் குரு. நான் என்னெல்லாம் இப்போ இந்து மதம் சொல்லித்தரக்கூடிய ஒரு விதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ எதையெல்லாம் விதைக்கிறாயோ அதெல்லாம் உனக்கு ரிப்பீட்டாக வரப்போகுது. பட் இன்னைக்கு விதைச்சி இன்னைக்கு வரப்போகிறது இல்லை. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நான் என்ன ஒரு தப்புமே பண்ணல, ஆனால் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கும்போது எல்லாம் முன்னோர்கள் செய்த பாவம். நம்ம பாரம்பரியமாக சொல்கிற எல்லாமே நீங்கள் இந்து மதத்தில் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு 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 கிராமப்புறத்துலலாம் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் தெளிவாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னென்னா, நீ என்ன செஞ்சாலும் அதனுடைய பாவ புண்ணியங்கள் வந்து உன்னுடைய வம்ச வாரிசுக்கு போகும் அப்படிம்பாங்க. அப்போ நான் உயிரோட குறைக்கிறது எனக்கு. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. 8ஆம் பாவத்தோடு என்னது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வர குரு அப்படின்ற 2 பிளானட்டும் சனி அப்படின்றதும் பார்த்தீங்க அப்படின்னா இறப்புக்கு பின் வரக்கூடியது. கர்மாவும் என் இறப்புக்கு பின்னாடி தான். அதனால தான் பாரம்பரிய முறையை விட இந்த காலபுருஷ தத்துவத்தை இந்த ஜோதிடத்தை அருமையாக உள்ளடக்கி இருப்பாங்க. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் காலபுருஷ தத்துவத்தை பற்றி அழகான ஒரு விளக்கம் சொன்னீங்க. 1, 8 அதுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு. இதில் வந்து விளையாடக்கூடிய விஷயங்கள் தான் கிரகங்கள் அப்படின்னு ஒன்று. அருமை. ஏன்னா இந்த 12 கட்டத்தில் 9 கிரகங்கள் தான் இருக்குது. இதில் சில பேருக்கு தனித்தும் இருக்கலாம், செயற்கையாகவும் இருக்கலாம், இல்லை பார்வையாகவும் இருக்கலாம். பார்க்குறவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கும். இதை வந்து சேர்க்கையை சேர்த்தா மாதிரி வந்து அந்த கிரக சேர்க்கைகள் சில சேர்க்கைகள் இருந்தால் அதை தோஷங்களாக சொல்கிறாங்க. பொதுவாக தோஷங்கள்னா என்ன? உங்கள் முறைப்படி நீங்கள் வந்து தோஷங்கள்னு எந்த விஷயத்தெல்லாம் தோஷமாக பார்க்குறீங்க? நேயர்களோட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது இந்த கேள்வி தான். இது வரைக்கும் யார் டச் பண்ணாங்களே என்னமோ தெரியாது. பட்டு நீங்கள் வந்து அதை டச் பண்ணியிருக்கீங்க. இப்போ சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை தான். சொல்லுங்கள் மேடம். இப்போ தோஷம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் தோஷம் அப்படின்றது எதை வச்சு பேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம். அதே மாதிரி ராகு கேதுக்கு வந்துங்க லக்னத்திலேயோ 7ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ இருந்தால் இது தோஷம் அப்படிம்பாங்க. இப்போ பிருகுநந்தி நாடியில் பார்த்தீங்க அப்படின்னா லக்னமே இல்லை அப்படின்ற இடத்துல தோஷம் எங்கே இருந்து வரும்? அதுதான் கேள்வியா இருக்கும் எல்லாருக்கும். அப்போ லக்னத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா தோஷம் கிடையாது. அப்போது நம்ம எதை தோஷம் அல்லது நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத யோசிச்சா அதுக்குண்டான பிளானெட்டு. இப்போ பாவம் பிரித்தோம் இல்லையா, அதில் தனம் அப்படின்ற போது யார் வந்தாங்க? சுக்கிரன் வந்தாங்க. அப்போ தனம் வந்தால் அங்கே சுக்கிரன் பாதிப்பார். மனைவிக்கு யார் வந்தாங்க? சுக்கிரன் தான், அதே சுக்கிரன் தான். அப்போ கணவன் மனைவி உறவு அப்படிங்கும்போது அங்கே சுக்கிரன் வராரு. நீங்கள் லக்னம் எங்கேருந்து வருது? அப்போ நான் என்ன சொல்ல வரேன், நீங்க அந்த பாவத்தை காலபுருஷ லக்னத்துல நமக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் லக்னத்தை வச்சு தான் நீங்க தோஷம் அப்படின்றீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிதான். ஏன்னா பாரம்பரியம் 2ஆம். நான் லக்னமே இல்லை கணக்கு பண்ணுவாங்க. 1ல இந்த கிரகம் இருந்தா தோஷம், 2ல இருந்தா எப்படி, 3ல இருந்தா எப்படிமாங்க. இப்போ நீங்க அந்த கணக்கே இல்லை, ஸ்ட்ரெயிட்டா வந்து மேஷம் தான் உங்களுக்கு 1, மீனம் தான் 12ன்னு சொல்றீங்க. ஆமா, அந்த அதுக்குண்டான காரகத்துவத்தோட அந்த கிரகத்தை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். இப்போ செவ்வாய் அப்படின்னா 1ஆம் இடம் அப்படிங்கும்போது 1ஆம் இடத்துல நான் பிறந்தேன். அந்த 1ஆம் இடம் தான் நான். செவ்வாய்ன்றது நான். அப்போ எனக்கு தேவை தனம், அப்போ அது சுக்கிரன். எனக்கு தேவை என்னுடைய சகோதரன் புதன். எனக்கு தேவை எங்கள் அம்மா சந்திரன். எனக்கு தேவை என்னுடைய வாரிசு வந்துட்டார் சூரியன். அதுக்கடுத்து எனக்கு மாமா, உறவு முறை, எதிரிகள் எல்லாமே. ஒரு படமாக சினிமா படம் பார்க்க போனால் கூட வில்லனும் வேணும்,
கதாநாயகன். அப்போ அந்த வில்லன் அப்படின்ற இடத்துல 6ஆம் இடம் வந்ததுங்களா, எனக்கு நோய் நொடியெல்லாம் வரத்தான் செய்யும். அதுக்கெல்லாம் அந்த புதன் வந்துருச்சுங்களா. சித்த வைத்தியம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வாதம் பித்தம் கபம் கபம். அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதில் அந்த புதன் அப்படிங்கிற போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது அந்த வாதம் அப்படிங்கிற அமைப்பில் அது வந்துடும். அப்போ நோய்கள்லாம் பேஸ் பண்ணும்போது ஒரு பிளானட் வந்துருச்சுங்களா. அடுத்து எனக்கு தேவை மனைவி, அதுக்கு அந்த சுக்கிரன் வந்துட்டார். அப்போ என்னுடைய ஆயுள் வந்துருச்சு. நான் செய்த பாவ புண்ணியத்தினுடைய தன்மை என் வாரிசுகளுக்கு போகணும். நீங்கள் குரு என்ன சொல்லுவீங்க, குரு புத்திர புத்திர காரகன். ஓகேங்களா. நான் செய்த பாவத்தெல்லாம் தான் என் பையனாக பிறக்கிறான். குரு புத்திர காரகன் அப்படிங்கிறீங்க. நான் செய்த பாவம், நான் எல்லாம் இறந்தக்கப்போ என்னுடைய வாரிசு எனக்கு வரும்போது என்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் எப்படி என் வாரிசுக்கு போகுதோ, என்னுடைய கர்மாவை நான் செய்த பாவ புண்ணியங்களுக்கு போகும். இப்போ உதாரணமாக வந்து நான் ஒரு கண்ட்ராக்டராக இருந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னா என் பையனை கண்ட்ராக்டர் பையன் சொல்லுவாங்க. ஆமாம். நான் ஒரு ஜமீனோட பையனாக இருந்தேன்னா ஜமீன்தார் பையன் அப்படிம்பாங்க. நான் ஒரு எம்எல்ஏவோட பையனாக இருந்தால் எம்எல்ஏவோட. அப்போது என்னுடையது அவனுக்கு போகுதுங்களா. அவன் அரசியலுக்கே வரலினாலும் என்னுடைய அந்த கர்மா அப்படின்றது அவனுக்கு தொன்று தொட்டு போகுதுங்களா. கண்டிப்பா. இதான் வந்து மக்கள் யோசிச்சு வேண்டியதான். இப்போ லக்னத்திலேயோ 2ஆம் இடத்துலையோ ராகு கேது இருந்தால் தோஷம் அப்படிப்பாங்க. ஆல்ரெடி நம்ம எப்பவுமே ராகு கேதுகள் பார்த்தீங்க அப்படின்னா 180 டிகிரியில் இருக்கும். இப்போ லக்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராகு இருந்தார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 7ஆம் இடத்துல கேது இருப்பார். இப்போ இவங்க லக்னத்தை ஃபேஸ் பண்ணி சொல்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 2ஆம் இடத்துல இந்த இடத்துல இருந்தால் தோஷம் அப்படிமா. இதுக்கு என்ன அவங்க பலன் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல கேது இருந்தால்